அனைவருக்கும் வணக்கம். नक्सली चर्च को जला रहे हैं, चर्च में जाने से मना कर रहे हैं। 10 से ज्यादा परिवारों को उन्होंने गांव से ही बाहर निकाल दिया है। இந்த நாளிலே கூட உங்களுக்கு மத்தியிலே சத்தீஸ்கர் மாநிலத்திலே நடைபெற்ற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மிக கொடுமையான ஒரு செயல். அங்கிருந்த மலைவாழ் மக்கள் சிமிலி என்ற ஒரு கிராமத்திலே கூடி 200 பேர் ஆராதிக்கிற ஒரு திருச்சபையை 3 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து எப்படி எரித்தார்கள். அங்கிருந்த மக்கள் எல்லாம் பயந்து, தன் உயிருக்கு பயந்து காட்டிலே போய் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். வந்தால் அவர்களை சுட்டு கொல்லுவோம் என்று மிரட்டின மிக மோசமான இந்த சூழ்நிலை இன்று வெளி உலகுக்கு தெரியவில்லை. सर नक्सली पाँच लोग थे, 3 गांव वाले लगभग 200 लोग थे। भीड़ 200 लोग भीड़ के साथ आकर और वही हम जो प्रार्थना कर रहे थे वही झोपड़ी को और घर को जला दिए सर। अगर इस बात को पुलिस में पहुंचाएंगे तो तुम लोगों को जान से मार देंगे करके धरा धमकी दिए सर। எந்த பத்திரிகையிலும் செய்தி இல்லை. திருச்சபை கொளுத்தப்பட்டதோடு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அநீதியாக தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பதை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த காணொளி உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிற அந்த மலை கிராமத்து மக்களுக்காக நீங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்கள் ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் உருவாக வேண்டும், கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக தங்கள் மதக்கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆளுகிற இந்த மத்திய மதவாத அரசுகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காணொளியை உங்களுக்கு முன்பாக பதிவு செய்கிறோம். இதை நீங்கள் முதலாக எங்கள் கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தி இதை நீங்கள் பதிவு செய்து வைத்து கொண்டால் நாங்கள் வெளியிடுகிற எல்லா காணொளிகளும் உடனுக்குடனாக உங்களுடன் வந்து சேரும். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக இதை சப்ஸ்கிரைப் செய்தால் எங்களுக்கு அது இன்னும் உற்சாகப்படுத்தும். இதை போல் அநேக காணொளிகளை கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்க முடியும். முதலாவது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிறகு முழு தகவலையும் உங்களுக்கு சொல்லுவேன். பிஜேபி அரசு சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்து சத்தீஸ்கரில் இருக்கிற எல்லா நக்சலைட்டுகளையும் ஒழித்து விட்டோம், அங்கே நக்சலைட்டுகள் இல்லை, அங்கே நக்சல்பாரி குழுக்கள் இல்லை, எல்லாரும் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டார்கள், அங்கு சமாதானம் வந்துவிட்டது என்று அவர்கள் அறிவித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்று இந்த திருச்சபையை 200 பேர் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த சிம்லி என்ற அந்த கிராமத்தில் இருந்த அந்த மலைவாழ் மக்களை யார் அச்சுறுத்தி இந்த திருச்சபையை எரித்தது தெரியுமா? 5 நக்சல்பாரிகள், 5 நக்சலைட்டுகள். ये जो इनके पास जो हमें जो सबसे बड़ी पीड़ा जो है, आज सरकार बोल रही है कि नक्सलवाद यहाँ से ख़त्म हो रहा है और आदरणीय होम मिनिस्टर साहब ने भी ये वक्तव्य दिया है कि 2026 में यहाँ से छत्तीसगढ़ से बहुत ये समाप्त हो जाएगा। तो हम उससे बहुत प्रफुल्लित हैं, बड़ी उम्मीद रखते हैं कि जल्दी ये जो पीड़ा है ख़त्म हो जाएगी। पर यहाँ पे इस किस्म से अगर 200 लोग और उसमें से 5 लोग जो अपने आप को बाकायदा नक्सलियों की ड्रेस पहन करके आ करके और धमकी दे के और चेतावनी देने के बाद 2 तारीख को वहाँ के सरपंच ने चेतावनी दी कि मैं जाकर के नक्सलियों को बुला के ला रहा हूँ, दिस इज़ ऑन रिकॉर्ड।
14 फैमिलीज हैं, इसका पूरी इंक्वायरी कर लीजिए, एक एक का बयान लिख लीजिए। पंचायत में उसने ऐसा बोला है और जाकर के बाकायदा दूसरे दिन वो 5 नक्सलियों को लेकर के आया है। हम उनको नक्सलियाँ इसलिए कह रहे हैं और पहचान रहे हैं क्योंकि वो लोग एक विशेष किस्म की वेशभूषा में थे। उनके पास बैकपैक था, पीठ पे लगे हुए जो पिट्ठू कहते हैं, पिट्ठू था उनके पास, और वो लोगों की जो भाषा और तौर तरीका, जो दबंगाई थी, वो बाकायदा नक्सलाइटियों की थी। इसमें कोई दो मत नहीं हो सकता है। पर 3 கிராமத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற அந்த பிற மக்கள், அந்த இந்துத்துவவாதிகள் எல்லாம் ஒரு முழு கிராமமே ரட்சிக்கப்பட்டு 200 குடும்பங்கள், அங்கே இருக்கிற 200 நபர்கள், 170-80ற்கு மேற்பட்ட அந்த குடும்பங்கள் ஒன்றாக ஆராதிக்கிற ஒரு திருச்சபை இருந்தது. 25 வருட காலமாக அங்கு அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றோ நேற்றோ வந்ததில்லை. அவர்கள் அங்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருச்சபையை கட்டி அங்கு அது பெரிய, அவர்களால் ஒரு பெரிய கட்டடம் எல்லாம் கிடையாதுங்க. பாருங்கள், இந்த படத்தை போடுறேன் பாருங்கள். ஒரு சாதாரணமான ஓலை குடிசை. இது பார்த்தீர்களா? சாதாரணமான ஒரு ஓலை குடிசை. இதை எப்படி எரிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவங்க எங்கே என்ன நடந்தது, எங்கே நடந்தது? அந்த முழு விவரத்தை சொல்கிறேன் கேளுங்க. சத்தீஸ்கர் மாநிலம் சுகுமா என்ற மாவட்டத்தில் சிமிலி என்ற கிராமத்திலே தசில்குண்டா, ஜிகர்குண்டா என்ற காவல் நிலையத்தில் உள்ளடங்கிய இந்த மலைவாழ் கிராமத்திலே தான் 200 மக்கள் கூடுகிற ஒரு திருச்சபை இருந்தது. அதான் இப்போ இந்த காட்டின பார்த்தீங்களா, ஒரு எரிக்கப்பட்ட இந்த திருச்சபை அங்கு தான் இருந்தது. சுமார் அந்த கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து 200 பேர் அங்கு ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆராதனையைத்தான் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் 3 கிராமத்தில் இருக்கிற அந்த பிற மலைவாழ் மக்கள், இவள் கிறிஸ்துவர்களாக மாறி அந்த இடத்திலே அவள் யாரும் மதம் மாற்றிக்கொள்ளவில்லை. அவள் அதே மலைவாழ் மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த சகோதரன் சொல்லும்போது சொல்லுவார், அந்த காணொலி உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன், நாங்கள் யாரும் மதம் மாறவில்லை, ஆனால் நாங்கள் ஆதிவாசிகளாகத்தான் இன்னும் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவர்கள் வழிபடுகிற அந்த சிலை வழிபாட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டு இந்த பைபிளை வாசித்து நாங்கள் இந்த கீதங்களை பாடி சந்தோஷமாக ஆண்டவரை வணங்குகிறோம் என்று சொல்கிறார். இதை சகிக்காத அந்த இந்துத்துவவாதிகள் எல்லாம் மற்ற கிராம மக்களை ஏவி விட்டு இதை நீங்கள் நிறுத்துங்கள் என்று இவர்களிடத்தில் போராடுகிறார்கள். பல மாதங்கள் இவர்களிடத்தில் போராடி பார்த்தாலும் இவர்கள் நிறுத்துவதாக இல்லை. கடைசியில் இவர்கள் என்ன செய்தால் தெரியுமா? போய் இந்த முறை நீங்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் போய் நக்சலைட்டுகளை கொண்டு வந்து உங்களை அச்சுறுத்துவோம் என்று சொன்னார்கள். இவர்கள் கவலைப்படவில்லை. உடனே அவர்கள் போய் என்ன செய்தார்கள்? 5 நக்சலைட்டுகளை துப்பாக்கிகளோடு கொண்டு வந்து அந்த திருச்சபை மக்களுக்கு முன்னால் நிறுத்தி, சுமார் பக்கத்தில் இருக்கிற 3 கிராமத்தில் இருக்கிற மக்கள் 200 பேர் திரண்டு வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது அதை தடுத்து நிறுத்தி எல்லாரையும் வெளியே கட்டாயப்படுத்தி வெளியே கொண்டு வந்துவிட்டு இவர்கள் முன்னிலையிலே அந்த திருச்சபைக்கு தீ வைத்து கொளுத்துகிறார்கள். தீ வைத்து கொளுத்து விட்டு அவள் சொன்ன காரியம்தான் மிக மோசமான ஒரு காரியம். அங்கு 14 குடும்பங்கள், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, எங்கேயாவது போய் ஓடிவிடுங்கள். 5 நபர்களை அவர் சுட்டி காட்டி சொன்னால், அடுத்து நான் இந்த ஊருக்கு வரும்போது உங்களை பார்ப்பேன் என்று சொன்னால் சுட்டு போட்டு விடுவோம், சுட்டு கொன்று விடுவோம் என்று சொல்லி என் கண்கள் முன்னால் இருக்காதில் ஓடிப்போங்கள் என்று அவர்கள் மிரட்டினதன் விளைவாக அந்த 14 குடும்பத்திலே சுமார் 30 பேர் 3 नवंबर 2025 3 तारीख को शाम 4 बजे आए थे सर। नक्सली 5 लोग थे। 3 गांव वाले लगभग 200 लोग थे। भीड़ 200 लोग भीड़ के साथ आकर और वही हम जो प्रार्थना कर रहे थे वही झोपड़ी को और घर को जला दिए सर। अगर इस बात को पुलिस में पहुंचाएंगे तो तुम लोगों को जान से मार देंगे करके धरा धमकी दिए सर। ऐसी देख के चले गए। हम 3 दिन जंगल में रहना पड़ा। जंगल में छुप के हम लोग थे 3 दिन। उसके बाद 5 तारीख को थाना में आए टीआई से मिलने के लिए।
सर हम ऐसा ऐसा है सर, हम कितने बार मतलब छुप छुप के कैसे रहेंगे सर, गांव वालों को भी बुलाकर उनको और हम लोगों को मिला के मतलब बात कर दीजिए सर, ऐसे से मतलब अच्छी तरीके से गांव में रहेंगे जिएंगे, ये सब भगाते रहेंगे तो कैसा होगा बोल के टीए से भी मिले तो टीए क्या बोला, तुम्हारा सब प्रूफ क्या है, क्रिश्चियन करके है क्या बोल के वो टीए ने बताया सर। टीए ने बताया तो இன்னும் சிலர் போய் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த காவல்துறை அதிகாரி இந்த புகாரை வாங்க மறுக்கிறார். மறுத்துவிட்டு சொல்லுகிறார், நீங்கள்லாம் கிறிஸ்துவ தானே, பைபிள் வச்சுருக்கீங்க, பாட்டு பாடுறீங்க, இந்து மதத்தை விட்டு ஏன் போனீங்க அப்படின்னு மிரட்டி இதை நான் எடுக்க மாட்டேன் என்று துரத்து விடுகிறார். ஆனால் இந்த தேசம் ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு. இங்கு ஆர்டிகல் 25 சொல்லுகிறது, எல்லாருக்கும் தங்கள் கடவுள்களை வணங்க சம உரிமை உண்டு. ஆனால் மத்தியில் ஆளுகிற இந்த மதவாத அரசுக்கு ஜால்ரா தட்டுகிற இப்படிப்பட்ட ஒரு சில அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், காவிகளுக்கு கூலியாய் போனவர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மலைவாழ் மக்கள், பாவப்பட்ட மக்களை மிரட்டி கேஸ் எடுக்க மாட்டேன் போடான்னு துரத்துறேன். அவன் சொல்கிறான், என் உயிருக்கு பயமாக இருக்கிறது, அவர்கள் நாங்கள் அங்கே எங்கள் கிராமத்துக்கு போனால் சுட்டு விடுவேன் என்று சொல்கிறார். நக்ஸலைட்டுகள் இவர்கள் போ என்று துரத்து விடுகிறார். இவருக்கு வேறு வழி இல்லை. கடைசியாக என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். சத்தீஸ்கர் கிறிஸ்டியன் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபோரத்திலிருந்து அதன் தலைவராக இருக்கிற छत्तीसगढ़ क्रिश्चियन फोरम के अध्यक्ष यहां पर मौजूद है और अन्य लोग उनके साथ आए हुए हैं और ये सब एक सुर में कह रहे हैं कि नक्सली हमें हमारी आस्था से वंचित कर रहे हैं, हमें क्रिश्चियनिटी से दूर ढकेल रहे हैं, चर्च नहीं जाने दे रहे हैं. அதன் தலைவராக இருக்கிற அருண் அந்த பன்னாலால் என்ற ஒரு மனிதர், சத்தீஸ்கர் கிறிஸ்டியன் ஃபோரம் என்ற அந்த நிறுவனம், இவர்கள் எல்லாம் சந்தித்து இந்த சகோதரர் 2 பேரில் அழைத்து கொண்டு வந்து அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்டும் கலெக்டர்கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த காணொலியை பாருங்கள். भूषा में थे, उनके पास बैकपैक था, पीठ पे लगे हुए जो पिट्ठू कहते हैं, पिट्ठू था उनके पास, और वो लोगों की जो भाषा और तौर तरीका, जो दबंगाई थी, वो बाकायदा नक्सलाइटियों की थी. इसमें कोई दो मत नहीं हो सकता है. पर ये खोज का विषय है, इसको पुलिस का जो प्रशासन है इसकी छानबीन. और आपने यहाँ पर लिखा है नक्सली मुचाकी देवा उर्फ कैलाश, झिथरू और संदीप, इन्होंने जो है 200 लोगों की भीड़ लाई थी. वो 200 लोग कौन थे, इन नक्सलियों के बारे में बताइएगा और उन्हें ये कहाँ पर आपत्ति थी और इनको आपत्ति क्यों है, क्यों आपके प्रार्थना स्थल पर इन्हें आपत्ति हुई, क्या ये लोग, इनका कंसर्न क्या था? मैं இது அவர்கள் நடத்தின ஒரு ப்ரெஸ் மீட்டு. இங்கு ஒரு ப்ரெஸ்ஸில் இருந்து ஒரு சகோதரன் வந்து அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறார். அங்கு சொல்லப்பட்ட இந்த காணொலி இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுறேன் பாருங்கள். பார்த்துருக்கலாம். இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் கிராமத்திலே நக்ஸலைட்டுகளை கொண்டு வந்து இவர்கள் எங்களை மிரட்டி, நாங்கள் தழுவி இருக்கிற எங்கள் கிறிஸ்துவ மதத்தை இவர்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லி எங்களை காட்டுக்குள்ளே அச்சுறுத்தி வச்சுருக்காங்க. எங்களுக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நக்ஸலைட்டே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ பாருங்கள் அந்த நக்ஸலைட் வந்திருக்காங்கன்னு சொல்லி இதில் எழுதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கடிதத்தை தான், இந்த முழு கடிதத்தை போடுற பாருங்க. இந்த கடிதத்தை தான் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எடுத்து இவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். என்ன சொல்கிறாரு, நக்ஸலைட்டுகள் நாங்கள் கடவுளை வணங்க விட மாட்டேன்றாங்க, கிறிஸ்துவலாக இருக்கிற வாழ்க்கையை எங்களால் நடத்த முடியவில்லை, எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, 5 பேர் நாங்கள் வந்தால் சுட்டு விடுவோம் எங்களை மிரட்டி எங்கள் சபையை எரிச்சிட்டாங்க, ஆதாரம் என்னன்னு கேட்குறாரு. ஃபோட்டோவை காட்டுறாங்க. நான் இந்த ஃபோட்டோ முதல்ல போட்ட திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஃபோட்டோ. எங்கள் திருச்சபை எரிந்து போய்விட்டது, நாங்கள்லாம் காட்டில் இருக்கிறோம். அவர் சொல்கிறார், ஏன் ஊருக்குள்ளே வரக்கூடாதா, வந்தால் அந்த நெக்ஸ்ட் சுடுவான்னு சொல்கிறானே, எங்களை யார் பாதுகாப்பது, காவல்துறை எங்களுக்கு பாதுகாக்கணும்ல, அந்த கிராமம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்ல, உதவி செய்யவில்லை. அவள் மிகவும் பரிதாபப்பட்ட நிலையிலே அந்த இடத்துல இருக்கிறான். அவன் கேட்குறான், நீங்கள் எதற்காக அப்படி சாமியை கும்பிட்றீங்க, நீங்கள் கிறிஸ்துவலாய் மதம் மாறிவிட்டீர்களா என்று இந்த சகோதரன் கேட்குறான். இந்த காணொலியை பாருங்கள். इसका क्या तर्क है?
फिर आप प्रार्थना क्यों करते हैं जब आप ईसाई नहीं हैं? इसका क्या थोड़ा सा ज़रा ये समझाएं। मेरा विश्वास ही है सर। अच्छा। जी विश्वास है, बाइबल पढ़ते और प्रार्थना करते सर। धर्म परिवर्तन तो नहीं किए लेकिन प्रार्थना करते बस। धर्म आप अपना हिंदू ही रखते हैं लेकिन प्रार्थना में विश्वास। प्रार्थना में विश्वास है। आदिवासी परंपराओं को आप मानते हैं, उन पर विश्वास करते हैं? जी जी। मानते हैं आप आदिवासी परंपराएं? आदिवासी परंपरा मतलब वही मूर्ति पूजा को छोड़कर मतलब प्रार्थना करते। பார்த்தீர்களா, அவன் கேட்குற கேள்வி இதுதான். கிறிஸ்துவ நான் மதம் மாறிட்டேன். அவன் சொல்கிறான், இல்லை, நான் மதத்தை மாற்றிக்கல, நான் என் மதத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் நான் கிறிஸ்துவனுடைய விசுவாசியாக மாறிவிட்டேன். ஆண்டவரை அப்போ விசுவாசினா என்ன என்று கேட்கிறான். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் மதத்தை மாறி இந்துவாக இருந்து நான் மாறி கிறிஸ்துவனாக மாறினா தான் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு அது பாடினா சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அந்த தேவனை வணங்குவது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பாடி பஜனை செய்து பாட்டு பாடி பைபிள் படித்து சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ விசுவாசின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த விசுவாசி என்பதற்கு ஆண்டவரை நான் விசுவாசி ஏற்றுக்கொண்டேன். அது மதமாற்றம் இல்லையா என்று கேட்கிறான். இல்லை, அது மதமாற்றம் இல்லை. चीज़ आपने इसमें लिखी कि आप ईसाई नहीं हैं और जो है प्रार्थना करते हैं, इसका क्या तर्क है? फिर आप प्रार्थना क्यों करते हैं जब आप ईसाई नहीं हैं? इसका क्या थोड़ा सा ज़रा ये समझाएं। मेरा विश्वास ही है सर। अच्छा। जी विश्वास है, बाइबल पढ़ते और प्रार्थना करते सर। धर्म परिवर्तन तो नहीं किए लेकिन प्रार्थना करते बस। धर्म आप अपना हिंदू ही रखते हैं लेकिन प्रार्थना में विश्वास। प्रार्थना में विश्वास है। आदिवासी நீங்களாம் மதம் மாறிட்டீங்க தானே. அந்த உங்கள் மேல் இருக்கிற குற்றச்சாட்டு என்ன? இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் மதம் மாறிட்டாங்க, ஏதோ காசுக்காக அதுக்காக மதம் மாறிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் 25 வருடங்களுக்கு முன்பாக இருந்து இதே ஊரில் இப்படித்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எங்களை கொலை செய்யலான்னு சொல்லிட்டு 14 குடும்பங்கள் நாங்கள் இன்னும் அந்த காட்டிலே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதில் பாருங்கள், அந்த பன்னாலால் என்று அந்த மனிதன் சொல்லுகிறார், இவங்கெல்லாம் ஆதிவாசி சமூகத்தினர், இவர்கள் கிறிஸ்துவலாக இருக்கிறார்கள். இவர்கள் இந்த அரசாங்கம் இவர்களை பாதுகாக்க வேண்டும், மாறாக இவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த நக்ஸலைட்டுகள். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்னா, அரசாங்கம் காவல்துறையை கொண்டு வந்து தான் இது ஒரு நாள் மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் நக்ஸலைட்டை கொண்டு வந்து மிரட்டுறாங்க. நக்ஸலைட் என்பவர்கள் யார்? கம்யூனிஸ்ட கொள்கையில் இருந்து மக்களுக்கு சம உரிமை வாங்கி தருவோன்னு போராடினவங்க தான் நக்ஸலைட்டாக மாறினார்கள் என்று முன்னாலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த நக்ஸலைட்டுகள்லாம் பிஜேபியோடைய அறுவடியாக இருக்கிற நக்ஸலைட்டுகள். இவங்கெல்லாம் பாருங்கள், காசுக்காக பிழைப்புக்காக கிறிஸ்தவர்களை அச்சுறுத்திட்டு போகிறான். உங்களை சுட்டுடுவேன்னு சொல்கிறான். இவன் என்ன நக்ஸலைட்? இவர்களையே இன்னும் அந்த அரசாங்கம் விட்டு வைத்து கொண்டிருக்கிறது. ஏன் இவர்களை கைது செய்யவில்லை? 5 நக்ஸலைட் இருந்தார்கள். அவன் கேட்குறான், நக்ஸலைட்டுகளே இல்லையே. அந்த इधर கேளுங்க. बाकायदा दूसरे दिन वो 5 नक्सलियों को लेकर के आया है। हम उनको नक्सलियाँ इसलिए कह रहे हैं और पहचान रहे हैं क्योंकि वो लोग एक विशेष किस्म की वेशभूषा में थे। उनके पास बैकपैक था, पीठ पे लगे हुए जो पिट्ठू कहते हैं, पिट्ठू था उनके पास। और वो लोगों की जो भाषा और तौर तरीका, जो दबंगाई थी, वो बाकायदा नक्सलाइटियों की थी। इसमें कोई दो मत नहीं हो सकता है। அதுக்கு அவர் பொன்னாலால் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? அவர்கள் நக்ஸலைட்டுகள் தான். எப்படி இருந்தாங்க? அவங்க எப்படி உடை உடுத்துவாங்களோ அப்படியே தான் உடுத்து இருந்தாங்க. அவங்க என்ன பாஷை பேசுவாங்களோ அப்படியே தான் பேசியிருந்தாங்க. அவர்களுக்கு பின்பாக நக்ஸலைட்டுகள் வைத்திருக்கிற அந்த பெட்டிகள் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது. கையிலே அவர்களுக்கு துப்பாக்கி இருந்தது. 5 பேர் இவர் பார்த்தாங்க. உடனே இந்த சகோதரர்கிட்ட கேட்குறாரு, ஆமாம். அவன் சொன்னான், ஆமாம், அவர்கள் எங்களை மிரட்டினாங்க. நீங்கள் ஊருக்குள்ளே வந்தால் உன்னை சுட்டுடுவேன், இன்னொரு முறை நீ சபைக்கு கட்டினா சுட்டுடுவேன் என்று சொன்னான். அப்போது நக்ஸலைட்டில் இருக்கிறார்கள், இவர்கள் மிரட்டினார்கள் என்று சொல்லி கூட அரசாங்கம் இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, எடுக்கவில்லை என்றால் கேடுகட்ட இந்த பிஜேபி அரசாங்கத்தை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? மதசார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு ஒரு மதத்தை தழுவிருக்கிற மக்களுக்கு ஒரு நீதி, கிறிஸ்துவனுக்கு ஒரு நீதியா? கிறிஸ்துவனை இப்படித்தான் நீங்கள் கைவிடுவீர்களா? இதற்காக எந்த ஒரு பத்திரிகைகளிலும் ஆதரவு இல்லை. எந்த பத்திரிகையும் இந்த செய்தியை வெளியிடவில்லை. அவர் அவ்வளோ பெரிய போய் ப்ரெஸ் மீட்டு கொடுத்து எல்லாம் சொல்கிறாரு. எந்த பத்திரிகையிலும் செய்தி இல்லை. இதையும் வன்மையாக கண்டிக்கிறோம்.
இன்று கிறிஸ்தவர்கள் இதை வேகமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நான் உங்களிடத்தில் மிகவும் அன்பாக பணிவாக கேட்கிறேன். இதை நீங்கள் வேகமாய் பரப்புங்கள். இது இந்தியா முழுவதும் போகணும், அநேகருக்கு போய் சேரணும் இந்த வீடியோ. அநேகர் இதை பார்க்கணும். இந்த அநீதி வெளியே சொல்வதற்கு யாரும் பயப்படுறான். எந்த ஊடகங்களும் இதை போடல. அங்கே சத்தீஸ்கரில் இருக்கிற லோக்கல் சேனல்ஸ் கூட இதை போட மாட்டேன்றான். ஏன்? அங்கே இருக்கிற அந்த நக்சல்வாதிகளுக்கு பயந்து, நக்சலைட்டுக்கு பயந்து எதிராக பேச முடியல. அவங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. கொன்று போடுவார், சுட்டு போடுவார் என்ற பயத்திலே எவனும் இது செய்தியை பரப்பல. நாம் இங்கிருந்து அதை பரப்புவோம். இவர்களுக்காக செபிப்போம். இந்த திருச்சபை மறுபடியும் கட்டப்பட வேண்டும். இந்த கிராம மக்கள் அவங்க எல்லாரையும் போவோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு 34 பேர் இன்னும் காடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த ஃபோரமுடைய ஜெனரல் செக்ரட்டரி தலைவரிடத்தில் அந்த ஜெனரல் செக்ரட்டரிகிட்ட பேசினேன். நான் நடந்த விவரங்களை அறிந்து கொண்டேன். அவர் என் தொலைபேசியில் பேசினார், சொன்னார் இப்படி என்ன நடந்தது, என்ன காரியம். அரசாங்கம் முதல்ல பாருங்க, ஏன்னா முன்னால் என்ன உங்களுக்கு கோபம், கிறிஸ்தவர்கள் இப்போ அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே அங்கே பீம் ஆர்மி என்ற ஒரு அந்த அம்பேத்கருடைய அமைப்பு, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அமைப்பு வந்து கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பாக போராடுகிறது. இன்றைக்கி பாருங்கள், இந்த பஜ்ரங் தள் போன்ற இந்துத்துவவாதிகள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இயக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவனை மட்டாக நினைத்து சத்தீஸ்கரில் மிரட்டி கொண்டிருந்த நேரத்தில் பீம் ஆர்மி வந்து காப்பாற்ற தொடங்கிடுச்சு. இன்னும் 2-3 சர்ச்சுகளில் நடந்த நிகழ்ச்சி இருக்கிற நாளை காணொலியை போடுறேன் பாருங்கள். அதையும் இன்னும் 2 சர்ச்சில் இவங்க எப்படி பிரச்சனை பண்ணாங்க, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எப்படி நடந்தது, பீம் ஆர்மி எப்படி அந்த சபைகளை நடத்த உதவியது, சபைக்கு நடுவில் வந்து சுட்டு விடுவேன் என்று சொன்ன அந்த காணொலியெல்லாம் நாளைக்கு வெளியிடுறவங்களுக்கு அந்த பாருங்கள். இதே சத்தீஸ்கரில் நடந்தது. 2 திருச்சபையில் எப்படி அடித்தடி, எப்படி தகராறு நடந்தது, எப்படி நேருக்கு நேராக மோதிக்கொண்டால் என்பதெல்லாம் நாளை காணொலி போடுறேன். ஆனால் இந்த காணொலியில் இன்று இந்த சத்தீஸ்கர் மலைவாழ் மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும். நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இதை தயவுசெய்து இவர்களுக்காக ஜெபியுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இவர்களுக்காக நம்ம பரிந்து பேசுவோம், இவர்களுக்கு துணை நிற்போம். அவர்கள் நம்ம சகோதரர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சகோதரர்களாக இருக்கிறோம். அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்காவிட்டால் யார் குரல் கொடுப்பது? அவர்களுக்கு நாம் துணை நிற்காவிட்டால் யார் துணை நிற்பது? இந்தியா முழுவதும் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். இவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். நான் இந்த நேரத்திலே சத்தீஸ்கர் கிறிஸ்டியன் ஃபோரத்தை நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் எடுத்த இந்த முயற்சி வெற்றி பெறட்டும். அவர்களுக்கு தொடர்ந்து தேவன் நல்ல பாதுகாப்பையும் தைரியத்தையும் தரணும். இன்னும் அங்கு நடக்கிற அந்த கொடுமைகள் எல்லாம் திருச்சபையை அடக்க நினைத்து அவர்கள் போராடுகிற அந்த எல்லா எதிர்வினைகளெல்லாம் அவங்க முறிக்கப்படணும். ஆகவே நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். தைரியமாக அங்கே இருக்கிற மக்கள் மறுபடியும் அந்த ஒரு 34 பேர் இன்னும் அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே வந்து பாதுகாப்பாக வெளியே வரணும். அவங்க அந்த கிராமத்தில், அந்த சிம்லி என்ற கிராமத்தில் தொடர்ந்து அவங்க வசிக்கணும். அவங்க அங்கே தொடர்ந்து தேவனை ஆராதிக்கணும். ஏனென்றால் ஏன் அந்த 14 பேரை அவங்க டார்கெட் பண்ணிக்கிறோம்? அவங்க தான் இந்த திருச்சபையை நடத்துகிறவர்கள், பாடுகிறவர்கள். சுமார் 70 பேரில் தொடங்கி 100-150 பேர் தொடர்ந்து அந்த ஆராதனைக்கு வருகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊரில், அந்த மலைவாழ் கிராமத்திலே இவர்கள் எல்லாம் அவர்களை போலீஸும் அச்சுறுத்தி, இப்படி நக்சலைட்டுகளும் அச்சுறுத்துகிற இந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களை பாதுகாப்பாராக என்று நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இப்படிப்பட்ட காணொலிகள் வெளிவரும். இப்போ ஒரு வேலை நிமித்தம் அதிகமான 3-4 காணொலிகள் இன்னும் நான் போடணும். விரைவாக நான் வெளியிடுவேன். இதை பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு இதை பகிருங்கள். உங்களுடைய கிறிஸ்துவ அனைவருக்கும் அனுப்புங்க. இந்த திருச்சபைக்காக அவங்க ஜெபிக்கட்டும். அவங்க ஒரு விடுதலை அவர்களுக்கு அது சீக்கிரத்தில் கிடைக்கணும். அந்த நற்செய்தியை நம்ம சீக்கிரம் கேட்கணும். அவங்க விடுதலை பெற்றார்கள் என்று, அங்கே சபை மறுபடியும் துவங்கப்பட்டது என்ற கேள்வி நான் தொடர்ந்து அவர்களோட தொடர்பில் இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த நிகழ்வு வந்தால் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த காணொலியை குறித்து, இந்த நிகழ்வை குறித்து உங்கள் கண்டனங்களையும் உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்களையும் நீங்கள் பதிவிடுங்கள். அநேகர் இன்று இதை குறித்து நீங்கள் பேசுங்க. உங்கள் குறிப்புகளை இந்த காணொலியில் எழுதுங்க. இதை மற்றவர்களுக்கு பகிருங்க. நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்க வரும். உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.